ஃப்ரைடே ஈவினிங் நல்லா சாயங்காலம் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு சூடாக ஒரு கப் டீ எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம செடியெல்லாம் அப்படியே மொட்டை மாடியில் பார்த்துட்டு அப்புறம் காஞ்ச துணி எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராஷிதா குட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெரிய துணியை விரித்து எல்லா துணியும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அட புள்ள ஹெல்ப் பண்ணுதேன்னு நினச்சா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா துவைச்ச துணியில் போய் படுத்துட்டு கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நான் இஞ்சி ஊற்ற போகிறேன்னா இது போல் தட்டி நம்ம கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்காது, சளி உடனே சரியாயிடும். எங்கள் ராஷிதா வந்து குழந்தைன்னு இன்னும் நினப்பு பிழையுது. அவங்க சங்குலுக்கு ஊற்றி அவங்களே குடிச்சுப்பாங்களாம். இதை பார்க்கறதுக்கு காமெடியாக சிரிப்பாக இருந்தாலும் ஏதோ அவள் குடிக்கிறாளே அப்படின்ட்டு மனசை தேத்திட்டு சரிம்மா நீ குடித்தா மட்டும் போதும் அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நான் 12th வந்து கரஸில் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு பழைய புக் சென்டரில் வந்து புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். மற்ற 4 சப்ஜெக்ட் வந்து கிடச்சிருச்சு. தமிழும் ஹிஸ்ட்ரியும் வந்து நான் ஃபுல்லாக தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அந்த புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன், என்ன சப்ஜெக்ட் இருக்குது எந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நல்லா 400 மேலே தான் வந்து மார்க் எடுத்தேன். ஆனால் என்னால் +1 படிக்க முடியல. ஸோ அதனால் டேரெக்டாக +2